Hi, hello, welcome to my channel, Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் என் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இப்போது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், என்னெல்லாம் சாப்பிட்ணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன 3 வேளைக்கு நல்லா கிடச்சா விதவிதமாக சாப்பிட்ணும், 3 வேளைக்கு ஹெவியாக சாப்பிட்ணும், திருப்தியாக சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், வெரைட்டியாக சாப்பிட்ணும். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற கவலை. அடுத்த வேளை சாப்பாடு என்ன, அதாவது நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒய்ஃப்கிட்ட நைட்டுக்கு என்ன சமையல், மதியானத்துக்கு என்ன சமையல், காலையில் என்ன டிஃபன் இப்படி கேட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா உணவு மூலமாக தான் கிடைக்கிது. அப்படி உணவுகள் நம்ம ஊட்டச்சத்து உள்ளதாகவும் நல்ல முறையிலையும் சாப்பிட்டா தான் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு உடல் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மனசும் நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். அப்போ ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா உணவுலேருந்து தான் கிடைக்கிது. அப்போ அந்த உணவை நம்ம பார்த்து எப்படிலாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் தெரியாதா, தட்டில் போட்டு கொடுத்தா நான் பாட்டு உட்காந்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். அதாவது டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது, காலை நீட்டிக்கிட்டு சாப்பிட்றது, ஃபோர்க்கில் சாப்பிட்றது, ஸ்பூனில் சாப்பிட்றது, இப்படி நிறைய வெரைட்டி. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, செல்லு பார்த்துட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே தான் எல்லோரும் பண்ணுறோம். இப்போ நம்ம அதெல்லாம் திருத்திக்கிட்டு நம்ம எப்படி வாழலாம். அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆன்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா இந்த ஆவரேஜான வயசு 60 அப்படின்னு ஆக்கிட்டாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் 70, 80, 90, ஏன் 110 வயசு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம். அதாவது இனிமேலாவது மாற்றிக்கிட்டா ஆவரேஜ் வயசு 60ங்கிறத நம்ம 80, 90 அப்படி நம்ம லைஃப் ஸ்பேனை மாற்றிக்கலாம். திருமூலர் கூட சொல்லியிருப்பார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவார். திருமூலரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம உணவு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ உணவு நமக்கு நல்ல முறையில் அமைஞ்சாதான் நம்ம மனசு ஆற்றலை பெறும், சக்தியை பெறும். நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தான் ஹோமியோபதி பிரின்சிபல் சொல்லும். என்னென்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் ஈக்குவல் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லும். அதாவது ஒரு ஃபிசிக்கலை மட்டும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல ஹோமியோபதி, நம்ம மைண்டையும் சேர்த்து பார்க்கறதுனால தான் அவங்க வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது ஆன்ம சக்தி நல்லா இருக்குது. அது மூலயமா அந்த பேஷண்ட் நல்லா கம்ப்ளீட்டாக குணமாகி உடம்பும் மனமும் நல்லாயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான குணம் கிடைக்கிது. எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 3 வேளை சாப்பிடும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மூத்தோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 2 வேளை சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேயும் நைட்டுக்கும் சாப்பிட்டா போதும், மதியானம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2 வேளை சாப்பிட்லனாலும் 3 வேளை சாப்பிட்றதா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதாவது 2 வேளை, அதாவது 1 வேளை சாப்பிட்றவங்க யோகின்னு சொல்லுவாங்க, 2 வேளை சாப்பிட்றவங்கள போகின்னு சொல்லுவாங்க, அதாவது உல்லாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 வேளையும் சாப்பிட்றவங்கள ரோகி அப்படின்னு சொல்லுவாங்க, வியாதிக்குரியவர்கள், நோய்வாய்ப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்போ சித்தர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க என்ன, இப்போ நம்ம வீட்டில் நாயெல்லாம் வளர்ப்போம் பார்த்திங்களா, அதுவே பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள்லாம் சாப்பிடாம அது என்ன பண்ணுவோம்னா புல்லை சாப்பிட்டுட்டு அது வாமிட் பண்ணிவிட்டு அது பட்னி இருக்கும். அந்த ஒரு நாள் அது வயிற்றை சுத்தப்படுத்திக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்றோமா, நாளைக்கு என்னால் 2 இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னா, ஐயோ எனக்கு என்ன ஆச்சு, பசிக்கலையே, எனக்கு வயிறு உப்பிக்கிட்டு இருக்குது, இது பிரச்சனை, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மாத்திரையை போட்டுட்டு நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன், 4 இட்லி சாப்பிட்டா தான் என் வயிறு கரெக்டாக இருக்கும், எனக்கு ஏதோ சக்தி குறையுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லவே இல்லை. நமக்கு பசிக்கலைன்னா நம்ம சாப்பிடவே வேணாம். இந்த சிற்றுண்டிகள், ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 மணி நேரம் இடைவெளி இருக்கணும்னு மூத்தோர்கள் சொன்னாங்க, முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. அவ்வளோ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது கேப் இருக்கணும். அந்த 8 மணி நேரம் கேப்பில் சிற்றுண்டிகள் நம்ம எதுவுமே எடுக்காமல், ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருந்தோன்னா நம்ம குடல் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செரிமானத்தை துரிதப்படுத்தும். அது மாதிரி நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒருத்தவங்க நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா
காலை சம்மணம் போட்டு சாப்பிடணும். ஏன்னா உணவுங்கிறது ஒரு சக்தி வடிவம். இப்போ சாமி கோயிலுக்கு போகிறோன்னா நம்ம அங்கே போய் காலை நீட்ட மாட்டோம் இல்லையா? ஏன்னா காலை மடக்கி நம்ம சம்மணம் போட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம், பக்தியாக உட்காந்துருப்போம். அது மாதிரி உணவு வந்து ஒரு சக்தி வடிவம். அப்போ வந்து காலை நீட்டிக்கிட்டு சாப்பிட்றது, காலை தொங்க வச்சு சாப்பிட்றது அப்படிலாம் இல்லை. தரையில் உட்காந்து நம்ம சம்மணம் போட்டு நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடணும். அப்படி கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை வந்து வணங்கணும், ரொம்ப நல்லா வணங்கணும். வணங்கிட்டு நெற்றியில் வந்து விபூதி பூசிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். குளிக்காமல் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இப்போ கிழக்கு நோக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கல்வி, திறமை, கலைகள்லாம் ரொம்ப வளரும். ஏன்னா இப்போ கிழக்கு திசைக்கு வந்து உரியவர் பார்த்திங்கன்னா இந்திரன். அந்த இந்திரன் கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கும் வந்து குருவும் புதனும் பார்த்திங்கன்னா நமக்கு அள்ளி அள்ளி கல்வி, திறமைகள், கலைகள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அது மாதிரி மேற்கு திசையை நோக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நீங்காத செல்வத்தை பெற்று ரொம்ப சிறப்பான செல்வ செழிப்புடன் இருக்கும். ஏன்னா மேற்கு திசைக்கு பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி அதிபதியாக இருப்பதனால நமக்கு செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. அது மாதிரி தெற்கு நோக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா தெற்கு நோக்கி உட்காந்தா நீங்காத ஒரு புகழ் கிடைக்கும். தெற்குக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யமதர்மன். யமதர்மனை அங்கே உட்காந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு கிடையாது. யமதர்மன் வந்து தர்மத்துக்கே ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். யமதர்மர் பார்த்திங்கன்னா அவர் வந்து நமக்கு வந்து ஒரு நீங்காத ஒரு புகழை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர், சக்தி உடையவர். அதனால் நம்ம அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றது, தெற்கு பக்கம் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வடக்கு திசையை மட்டும் நோக்கி நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து ருத்ரன். ருத்ரன் வந்து பார்த்திங்கன்னா நோயை அள்ளி வழங்குவதில் பெரிய கொடையாளி. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வடக்கு திசையை நோக்கி உட்காந்து சாப்பிடவே கூடாது. அது மாதிரி நம்ம வீட்டில் நம்ம மேற்கு திசையை நோக்கி உட்காந்து சாப்பிட்லாம். மகாலட்சுமி செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உற்றார்கள், உறவினர்கள் வீட்டுக்கு போகிறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறப்போவோ, இல்லை நம்ம நெருங்கியவங்க வீட்டுக்கு போகிறப்போ நம்ம மேற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டோம்னா சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கும் நமக்கும் சண்டை வந்து மனமுறிவு வந்து அந்த உறவு முறியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த தெய்வத்துக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இன்னைக்கு இந்த உணவு கொடுத்துருக்கீங்க. இந்த உணவு வந்து என் உடலில் வந்து நல்லா செரிமானமாகி எனக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியும் என் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நன்றி கடவுளே, எனக்கு வந்து இன்றைக்கி இதை கொடுத்துருக்கீங்க, எனக்கு நாளைக்கும் கொடுங்க, திருப்பி அடுத்த நாளும் எனக்கு கொடுங்க, என்ன மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க, இந்த உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக ஏதேனும் ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துருச்சுன்னா அந்த உயிர் என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது ஒரு உயிருக்கு நான் தெரியாமல் தீங்கு பண்ணியிருந்தால் அப்போது வந்து ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்றோம், அவங்க உயிரை கொண்டு தான் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த உயிர்கள் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம சாப்பிடணும். அதாவது கொன்றால் பாவம் தின்றால் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம அந்த உயிர்கள் இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டோம்னா நல்லது. அது மாதிரி இல்லாமல் நம்ம காக்கைகள், குருவிகள், பட்சிகள், வாயில்லாத ஜீவன்கள் அந்த மாதிரி எதுக்காவது நம்ம ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லிக்குமே வெளியில் வந்து கொஞ்சம் சாதமோ இல்லை அரிசியோ கொஞ்சம் தண்ணியோ வச்சிட்டோம்னா குருவிகளுக்கு அது சாப்பிட்டுட்டு அவங்க வாழ்த்திட்டு போவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அப்போது நைட்டில் வந்து தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று பழங்கள் சாப்பிடுவதை நம்ம மேம்படுத்தணும். இப்போ நம்மளால் சாப்பிட முடியல, எனக்கு வயிறு சரியில்லைன்னா நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம உணவு வந்து நம்ம உடம்புக்கு செலுத்துறதை விட நம்ம வந்து ஒரு பழங்கள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது குடல் ஆரோக்கியத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுனால நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம வந்து பேசவே கூடாது. அதாவது பேசக்கூடாது, சத்தம் போட்டு கத்தக்கூடாது, இல்லை பாட்டு பாடக்கூடாது, இல்லை கவனத்தை சிதற விட்டுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த கவனத்தை வந்து நம்ம சாப்பாட்டிலே முழுமையாக செலுத்தி தான் சாப்பிடணும். ஏன்னா இப்போ பேசுகிறது அப்படிங்கிறது உள்ளாரேருந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வெளியில் வரணும். இப்போ அது பேசுகிறப்போ உள்ளாரேருந்து ஒரு விஷயம் வெளியில் வருது, நம்ம சாப்பாடு உள்ளே சாப்பிட்றப்போ இங்கே வெளியிலேருந்து ஒரு பொருள் உள்ளார போகுது. ஒரே சமயத்தில் ஒரு பொருள் உள்ளார போகிறதும் ஒரு விஷயம் வெளியில் வர்றதும் நடக்கக்கூடாது. அப்படி வந்து நம்ம செய்யறது மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேசுகிறப்ப சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கவனத்தை நம்ம சிதற விடாமல் சாப்பிட்ணும். அந்த சாப்பாட்டை வந்து மெல்லும்போது ஒரு தடவை நம்ம சாப்பாட்டை மெல்றது வந்து 24 டைம்ஸ் மெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட உணவுகள், அதாவது நிறைய வந்து தாவர உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதே நல்லது தான். இப்போ அதில் இருக்கிற விலங்கு உணவுகளில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் இல்லை, அதாவது ப்ரோட்டீன்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், நட்ஸு, கொண்டக்கடலை, பழங்கள் இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுக்குது. நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டோம், நமக்கு ஒரு 40 வயசு தாண்டிடுச்சா, நம்ம 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டு நம்ம வந்து நல்ல தாவர உணவுகளை எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நமக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், 3 வேளையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது
ஒரு உணவை வந்து ஒரு வேளை உணவை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி விரத நாட்களில் பார்த்திங்கன்னா முழுசுமாக 3 வேளைக்குமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து சொல்லி வளர்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்பென், அதாவது அவங்களோட வந்து வயது வந்து கண்டிப்பாக 80லேருந்து 90 வயசு இருக்கும் வரைக்கும் இருக்குங்கிறது உறுதியான ஒரு விஷயம். நம்ம மாதிரி நம்ம சாப்பாட்டை வந்து கைகளால் தான் சாப்பிட்ணும். இப்போ ஸ்பூனோ ஃபோர்க்கோ இல்லை குச்சி வச்சு சாப்பிட்றதோ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் சாப்பிட்றப்போ அந்த 5 விரலையும் நம்ம குவிச்சு சாப்பிட்றப்போ சூட்சும முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை அங்கே செயல்படுவதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உணர்வு வந்து மூளைக்கு டக்குன்னு போகுது. நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற உணர்வை வந்து நரம்புகள் செயல்பட்டு நம்ம மூளைக்கு அனுப்புறதுனால நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வந்து உடனே சேவ் ஆகுது. அந்த எனர்ஜியை வந்து எந்த குச்சிகளாலையும் எந்த ஸ்பூனாலையும் நம்மளுக்கு தர முடியாது. அதனால் நம்ம சாப்பிட்றப்போ கைகளால் தான் சாப்பிட்ணும். வெறும் கைகளை சுத்தமாக கழுவிட்டு நம்ம சாப்பிடுவதன் மூலமாக எந்த கிருமி நமக்கு உள்ளே போகாமல் இருக்க முடியும். இதனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்து நீங்களும் அந்த உணவு முறைகளை பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.